வந்து ஜாப்க்கு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே. சாப்பாடு வந்து கட்டிட்டு போகலை, வேண்டாமா இந்த திங்கக்கிழமை வந்து பார்த்துக்கலான்னு அப்படி வந்து சொல்லியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொட்டீன் வீடியோவை நான் தான் உங்களுக்கு தொகுத்து வழங்க போகிறேன். நான் உங்கள் க்ளோரி. நிறைய பேர் நம்மளுடைய ஃபேமிலியிலேருந்து ரொட்டீன் வீடியோ போடுங்க க்ளோரி, க்ளீனிங் வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. இனிமேல் நம்ம அதை வந்து கண்டிப்பாக வீடியோஸ் வந்து போடுவோம். என்ன நடந்தாலும் என்னுடைய ரொட்டீன் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணாமல் போகிறதில்லன்ட்டு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா யூடியூப்னாலே வீடியோஸ் வந்து போடணும். அது வந்து நம்ம மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸாக இருந்தால் தான் நம்ம வந்து ஜாலியாக வந்து ரொட்டீன் வீடியோ வந்து ஷேர் பண்ண முடியும். சில பல பர்சனல் இஷ்யூவாலும் சரி, சில வேலைகளாலும் சரி, நாங்கள் வெளியில் போயிட்டு வீடியோஸ் போடாமல் அப்படி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இனிமேல் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நான் தான் ஃபஸ்ட்டு முடிவு எடுக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா காஃபி குடிக்கணும். அதுக்காக வந்து பால் பவுடர் கலந்துட்டுருக்கேன். நான் ரொம்ப லேட்டாக தாங்க எழுந்திரிச்சேன். டைம் நான் சொல்லலை. டைம் சொன்னால் எனக்கே ரொம்ப அசிங்கமாகிடும். அதனால நான் வந்து டைம் சொல்லலை. பால் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த மிக்ஜாம் புயல் அப்போ கொடுத்தாங்க பார்த்திங்களா, அந்த பால் பவுடர் தான் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பால் வந்து வாங்கலை. இப்போ வந்து காலையில் வந்து எனக்கு வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணல. இதெல்லாம் மெழுகுவர்த்தி செஞ்சேன் பார்த்திங்களா, அந்த மெழுகுவர்த்தியோடைய வேக்ஸ் ஊற்றுனால இப்படி இருக்குது ஃபுல்லாகவே தரையில். அதனால் இது வந்து போகாது, நம்ம நடக்க போயிடும். இந்த தரை வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு தரை. இது மேலே பெயிண்டிங் பண்ணனால நாங்கள் நடக்கும் போதெல்லாம் ரொம்பவே வலிக்கி விடுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து இது கொஞ்சம் தான் இருக்குது. மீன் குழம்பு இருக்குது, அதை வச்சு நான் கஞ்சி புழிஞ்சி சாப்பிட்ருவேன். சாப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். சாம் சாப்பிட்டே போகலை. அரிசி எல்லாமே வாங்கணும், காய்கறி எல்லாமே காலி ஆகிடுச்சு. தக்காளி வெங்காயம் மட்டும் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் பவுடர் தான் நான் கலந்துட்டுருக்கேன். இதை கொதிக்க வச்சுட்டு போயிட்டு இப்போ நான் ப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு இதை வந்து காஃபி போட்டு குடிக்கணும். வாங்க நம்ம போயிட்டு இதை போய் அடுப்பில் வைக்கலாம். ஏன்னா நான் நிறையாவே போட்டுட்டேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுண்டலும் கொஞ்சம் பட்டாணியும் இருந்துச்சு. பட்டாணி வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஊற போட்டிருக்கேன். பைபிள் படிச்சல, அதில் எனக்கு பிடிச்ச வசனத்தை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், ரெகுலராக நான் அந்த வசனம் வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் நான் வந்து எப்போவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா பைபிள் முழுசாகவே படித்தது கிடையாது. எப்போவுமே நான் வந்து பாதி வந்து முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு மீதி வந்து முடிக்காமே பெண்டிங் ஆகிடும். இதுவரை எனக்கு அது மாதிரி 3-4 வாட்டி அது மாதிரி நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் தான் நான் வந்து படித்தேன். அதில் எனக்கு பிடிச்சது வந்து நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். 5ஆம் அதிகாரம் 44 - 48. ஓகேவா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்கிறதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அவர் தீயர் மேலும் நல்லவர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அந்நீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரர்கள் மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சகுரராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சகுரராக இருக்க கிடையாதுகள். மத்தேயு 5 படித்து பாடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். மத்தியானம் வந்து எனக்கு பிடிச்ச லஞ்ச், அதாவது நல்லா இருக்கிற பழையது கஞ்சி. இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி தான் ஊற்றிருக்கேன். எப்போவுமே கொலா தண்ணி தான் ஊற்றுவேன். இன்றைக்கி இந்த தண்ணியை நான் குடிக்க போகிறேன். அதனால் நல்லா கஞ்சி. இந்த மீன் குழம்பு முந்தானேற்று வச்ச மீன் குழம்பு. என்ன பண்ணாருன்னா சாம் தண்ணியாக வச்சுட்டாரு. இதே வச்சு 3 நாள் ஓட்டு அப்படின்ட்டு முந்தானேற்று நைட்டு வச்சது. கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வந்து போட்டு வச்சார். மீன் குழம்புக்கு தோசை வச்சு சாப்பிட்டோம். அதுக்கடுத்தது நேற்று சாப்பாடு வச்சு சாப்பிட்டோம். அதுக்கடுத்தது இன்றைக்கி மதியானம் வந்து கஞ்சி. டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நேற்றும் நான் சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டு. யார் யாருக்கு இது பிடிக்கும் சொல்லுங்கள். அதுக்கடுத்தது பக்கத்தில் பூண்டு ஊறுகாய் இருக்குது. இப்போமே எனக்கு ரொம்ப டெம்ட் ஆகுது. என்னுடைய லஞ்சை முடிச்சுட்டு வரேன். இன்றைக்கி கொஞ்சம் ரொட்டீன் வந்து ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. 3 மணி ஆயிடுச்சு இன்றைக்கி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு ஷாப்பிங் மால் காட்ட போகிறேன். நேற்று வந்து நாங்கள் வந்து சகாயம் ட்ரேட் சென்டர் போயிட்டு இருந்தோம். போயிட்டு அங்கே என்னுடைய ஃப்ரெண்டு, எங்களுடைய காலேஜ் ஃப்ரெண்ட், எங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் எல்லாமே அவன் தான். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங்க்காக வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்தோம். பைபிள் வந்து கிஃப்ட் பண்ணுறோம். அதை நான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசனம் போர்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு சங்கீதா
இருக்கா. அவங்க வீட்டுக்கு வந்து எங்கள் ஃப்ரெண்டு சங்கீதா, ஓகேவா, ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவங்க வீட்டில் வந்து பால் காய்க்க போகிறாங்க, அது நியூ ஹவுஸ் வார்மிங் வைக்க போகிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து இந்த வசனம் போர்டு வந்து வாங்கினேன். இது வந்து கீ ஹோல்டர் ஓட இருக்குது. இது உட்டன் தான், ரொம்ப சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. அதுக்கு அடுத்தது இது வாங்கினேன்னா அதுக்கு அடுத்தது இன்னொரு வசனம், இந்த போர்டு ஒன்று வாங்கினேன். ஏன்னா ஹவுஸ் வார்மிங்கில் இது வந்து பேக் பண்ணணும், அதனால் அவளுக்கு இது வந்து வாங்கினேன். அதுக்கு அடுத்தது பைபிள் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். அதுக்கு அடுத்தது நீங்கள் இந்த இது பார்த்துருப்பீங்க, நான் ஷார்ட் வீடியோ கூட போட்டிருக்கேன். இதெல்லாம் பாருங்களேன், வசனமோட இந்த லேபிள் வந்து நமக்கு வருது. நம்ம ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லாம் இதை வந்து யூஸ் பண்ணலாம். அழகாக இருக்குது பாருங்கள் வசனத்தோட. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ரீட் பண்ணுற பசங்களுக்கு நம்ம வந்து ஸ்கூல் நோட் புக்கில் ஒட்டினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இது வந்து செட் ஆகாது, ஏன்னா குழந்தைங்களுக்கு தமிழ் வந்து படிக்க தெரியாதுல்ல. அதனால் ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்கு மேலே வந்து இது யூஸ் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நானே ஃபஸ்ட்டு டைம் பார்த்து ஆச்சரியப்பட்டேன், என்னடா இதுன்ட்டு. நான் சொல்லிட்டு வந்தேன், நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இப்படி இல்லை, இருந்து தான் வாங்கியிருந்துருப்போன்ட்டு. இது வந்து ஒரு ஷீட்டு 10 ரூபா, மொத்தம் 3 வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு அடுத்தது இதுவும் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன், ஷாப்பிங். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல்யாண பைபிள் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இருங்க, பைபிளை கீழே வைக்கக்கூடாது. கல்யாண பைபிள் இதுதான். எப்படி இருக்கு சொல்லுங்கள், சூப்பராக இருக்கா? இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும் போதே எனக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் ஆயிடுச்சுங்க. இப்போ கூட த்ரோட் இன்ஃபெக்ஷனில் தான் இருக்குது. சாம்க்கும் ஃபீவர், எனக்கும் ஃபீவர். கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே வந்து என்ன பார்த்து நானே சொல்கிறேன், ஜனவரி 22. இன்னுமே ஃபீவரும் சரியாகலை, சளியும் சரியாகலை. ஒரு 3 டேஸ்க்கு மேலே தொடர்ந்தே ரொம்ப உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. இந்த விலாக் மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அன்றைக்கி நைட்டே சரியான ஃபீவர், எனக்கு குளிர் ஜுரம் மாதிரி வந்துடுச்சு. ஏன்னா ஓடு வீடுனால எனக்கு வந்து செட் ஆகலை, எங்களுக்கு ரொம்ப அதிகமாக செட் ஆகாமல் போயிடுச்சு. அப்படியே பழகிக்கலாம். அப்புறமா சாமுக்கும் ரொம்ப உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. அப்போ கூட சாம் வந்து தொடர்ந்து வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் நைட்டு வெளியில் வேலை இருந்ததுனால பனிலையும் போயிட்டு வந்து ரொம்ப உடம்பு சரியாமல் ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு நாங்கள் சளியில் வந்து கஷ்டப்பட்டதே கிடையாது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு, சாம் வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சு. நான் வந்து சாப்பாடு வடிக்கலை, அதனால் நான் என்ன பண்ணேன்னா சுண்டல் வந்து செய்யலான்ட்டு சுண்டல் செய்ய போகிறேன். இது வந்து பீச்சில் வந்து சுண்டல் விற்பாங்களே, அந்த அங்கிள்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்ட வந்த ரெசிபி. அவர் சொன்ன விதம் தான், ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்ச பிறகு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றின பிறகு கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்க்குறவங்க நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் உளுத்தப்பருப்பும் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் இப்போ சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகா அவங்க காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க இருந்தால் காஞ்ச மிளகா வந்து அதிகமாக சேர்க்காதீங்க. அதுக்கு அடுத்தது அவிச்சு வச்சுருக்க பெரிய மூக்கடலையும் பட்டாணியும் வந்து நான் வந்து அதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குக்கரில் கடலை வந்து அவிக்கிறது மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அதிலே வந்து மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கோங்க. அது வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு. இப்போ வந்து நான் வந்து பாத்திரத்தில் தண்ணி வச்சு தான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் நான் அந்த கடலையை வந்து அவிச்சேன். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ தான் மஞ்சத்தூள் போட்டு இதில் வந்து நான் கிளறி விட்டுக்கிறேன். அந்த அங்கிள் என்ன சொன்னார்னா, குக்கர்லேயே நீங்கள் கடலையை அவிக்கும் போது அதுலேயே மஞ்சத்தூள் போட்டு அவிக்கணுமா, அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சொன்னார். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கடலையை வந்து நான் மசிச்சு விட்டுக்கிறேன். அந்த மசிச்சு விடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும்னு சொன்னார். ஆனால் குக்கரில் நல்லா கொலையாக வந்துடும் பார்த்தீங்களா, அந்த சுண்டல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு அவர் சொன்னார். அதுக்கு அடுத்தது நான் கொஞ்சம் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க இருந்தால் நீங்கள் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ண தேவையில்லை. அதுக்கு அடுத்தது கரம் மசாலாவும் கொஞ்சம் போட்டுக்க சொன்னார். நான் இன்றைக்கி வந்து கரம் மசாலா வந்து நான் போடலை. அதுக்கு அடுத்தது தேங்காய் திருவி வச்சுருந்தேன். அந்த தேங்காயையும் நான் வந்து இப்போ போட்டு கிளறி விட்டுக்கிறேன். தேங்காய் சுண்டல் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து மாங்காவும் நல்லா கொஞ்சம் லைட்டாக கேரட்டு தூவி கொடுத்தா நான் நல்லா சுண்டல் சாப்பிடுவேன். ஆனால் அன்றைக்கி வந்து இந்த
தேங்காய் போட்ட சுண்டலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்ப